Audio Jungle. Audio Jungle. பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாசிக்கிறோம். நற்கிரியை, குட் ஒர்க்ஸ், நல்ல வேலை, நற்கிரியை, இந்த வார்த்தை என்பது இந்த வசனத்தில் உள்ள மையப்பொருளாய் காணப்படுகிறது. நற்கிரி என்பது தேவனுக்கு பிரியமான வேலை செய்வது, அதுதான் நற்கிரியை. நற்கிரி என்பது நம்முடைய அவயவங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் சித்தத்தை செய்து முடிப்பது நற்கிரியாக இருக்கிறது. ஊழியம் செய்வது நற்கிரியை, ஜெபிப்பது நற்கிரியை, அற்புதங்களை செய்வது நற்கிரியை, ஏழைகளுக்கு உதவுவது நற்கிரியை, இப்படி பல காரியங்கள், சுவிசேஷம் அறிவிப்பது நற்கிரியை, ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மனதினை பரலோகத்தில் சேர்ப்பது நற்கிரியை. இப்படி அநேக நற்கிரிகளை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு செய்த நற்கிரி என்ன என்று சொன்னால், அவர் ஜெபித்தார், பாவிகளை நேசித்தார், சுவிசேஷம் அறிவித்தார், துரோகியை நண்பனே என்று சொன்னார், ஈட்டியால் குத்தினவனை அவனை யார் என்று கூட சொல்லாமல் அவனை நேசிக்கிறவனாக இருந்தார். அவனை சிலுவையில் பார்த்து சொன்னார், இவன் தான் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறான் என்று சொல்லி குத்தினவனை குறித்து ஒரு மன வருத்தத்தோடு அவனுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நற்கிரியை செய்தவராக இருந்தார். நற்கிரி என்பது ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு வந்துவிட மாத்திரம் நற்கிரி அல்ல. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும், நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளும், நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் வேலைகளும் தேவனுக்கு பிரியமாக இருப்பதே நற்கிரியை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல வேலை செய்ய நாம் ஆயத்தமாக நம்முடைய காரியங்களிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கு. நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம், நம்முடைய அவயவங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களாக நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். காரணம், நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நாம் நற்கிரியை செய்ய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த ஒப்பு கொடுத்த விளைவு என்ன என்று சொன்னால், நம்முடைய கரங்களை நற்கிரி நடப்பட வேண்டும், நம்முடைய சிந்தனை நற்கிரியில் செயல்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பூமியில் பார்க்கிற பொழுது அநேக துரோகங்களும் அநேக பொய்யான காரியங்களும் துர்க்கிரியைகளும் பார்க்கிறோம். துர்க்கிரியை, இன்றைக்கி மனுஷன் துர்க்கிரியை செய்வதில் மிகவும் ஆவலாக இருக்கிறான். மற்றும் கெடுதல் பண்ணுவதில், கொலை செய்வதில் மிக ஆவலாக இருக்கிறான். நாம் நியூஸ் வாசிக்கிற பொழுது, டிவி பார்க்கிற பொழுதெல்லாம் அநேக துர்க்கிரியைகள் நடக்கிறத பார்க்கிறோம், துரோகங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை நற்கிரியை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிரேத்தா தீவில் இருக்கிற திருச்சபையாருக்கு பவுல் சொல்ற ஆலோசனை, நீங்கள் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமாக இருங்கள். நற்கிரிகளுக்கு உங்கள் கரங்களை ஒப்பு கொடுங்கள், நற்கிரிகளுக்கு உங்களுடைய கண்களை ஒப்பு கொடுங்கள், நற்கிரிகளுக்கு உங்களுடைய சிந்தனைகளை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி நற்கிரியை மையமாக வைத்து இந்த வார்த்தையை சொல்லுவதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்தில் நாம் நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். நற்கிரி என்பது தேவனுக்கு பிரியமான எதை செய்தாலும் அது நற்கிரியை தான். தேவனுக்கு பிரியமில்லாத எதை செய்தாலும் அது துர்க்கிரியை, அது துன்மார்க்கமான கிரியை. தேவனுக்கு பிரியமில்லாத எதுவுமே தேவன் அதை துர்க்கிரியை என்று தான் சொல்ல முடியும். அது துன்மார்க்கமான, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்குது. ஆகவே நம்முடைய அவயவங்களை கர்த்தர்கள் ஒப்பு கொடுத்து நற்கிரிகளுக்கு ஏதுவாக நடக்கும்படியாக நம்மை நாம் அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். நாம் செயல்படுகிற செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நற்கிரிகளோடு கூட செய்கிற காரியங்கள் தேவன் பிரியப்படுகிறார், அவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்முடைய செயல்பாடு எப்படி என்று சொல்லி, நம்முடைய சிந்தனை அறிந்திருக்கிறது நம்முடைய செயல்பாடு என்னவென்று சொல்லி. ஆகவே நாம் செய்கிற பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் அது நற்கிரியை சார்ந்தவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருப்போம், நற்கிரியை செய்வோம், நற்கிரியை செய்து அநேகருக்கு தேவனுடைய அன்பை அறிவிப்போம். நம்மை குறித்து பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட வேண்டும். இவனை நான் படைத்தது நல்லது, இந்த சகோதரனை படைத்தது நல்லது, இந்த மகளை படைத்தது நல்லது, காரணம் அவள் நற்கிரியை செய்கிறாள் என்று சொல்லி. ஆகவே நாம் நற்கிரியை செய்வோம், பரலோகம் சந்தோஷப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நற்கிரியை செய்கிறான் என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு அவர் மனம் கலிகூறட்டும்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை சிருஷ்டித்தது நோக்கும், எங்களை படைத்தது நோக்கும் நாங்கள் நற்கிரியை செய்யும்படியாக எங்களை படைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்கு ஒருவரும் தங்கள் நற்கிரியை கண்டு அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்கிறாக. உங்களுடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்து ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded.